எல்லாருக்குமே தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தஞ்சை பெரிய கோவிலில் கோபுரத்தில் இருக்க இந்த வடிவத்துக்கு யாராவது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே யோசிச்சாலும் இது ஒரு கோபுரத்தோட டிசைன் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இல்லை, இருக்க எல்லா கோயில்லையுமே இருக்க டிசைனு கோபுரம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வடிவம் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்காக கோவில் கட்டலான்னு முடிவு பண்ணிவிட்டு சிவபெருமான் எங்கே இருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சிவபெருமான் கைலாயத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு ராஜராஜ சோழன் பார்த்துட்டிங்கன்னா, கைலாயத்தில் என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவத்தை இங்கே கொண்டு வந்திருப்பார். நான் சிவபெருமானுக்காக இங்கே கைலாயத்தையே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வடிவத்தை அப்படியே டிட்டோ காப்பியாக இங்கே கொண்டு வந்து வடிவமைச்சிருக்காரு இந்த கோபுரத்தில். இங்கே தான் சிவபெருமான் முழுமையாக ஆட்கொண்டிருக்காரு அப்படின்ட்டு அவர் நம்புகிறாரு. ராஜராஜ சோழன் பார்த்துட்டிங்கன்னா, ஆகம விதிகளுக்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அவர் மனசுக்கே ரொம்ப உகுந்த மாதிரி கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு தாங்க இந்த கோயிலவே கட்டியிருக்காரு. அவ்வளோ சிவபெருமானை இவர் வணங்கியிருக்காரு.